ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வோட லைட்ரு அதை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து யாருமே வீட்டு உள்ள அந்த லைட்ரு வந்து தூக்கி தூரப்படாதீங்க. நீங்களே வீட்டில் அதை வந்து ரிப்பேர் பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கேர்பின் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு லைட்டரும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை அப்படி கொடுத்துட்டு 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் கொடுத்து திருக்குனிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகும். அதை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே திரும்ப செட் பண்ணணும். அதனால் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பார்த்து வச்சுட்டு இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த லைட்டரோட மெயின் பார்ட்ஸு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இதை சிம்பிளாக எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்களா, அதனால் டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை வந்துட்டு இந்த டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். இதை வந்து எமரி பேப்பரை போட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு திரும்ப வந்து நம்ம இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டஸ்ட்டு உள்ளே இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில். இப்போ அதை வந்து ஒர்க் ஆக தான் பார்க்கணும். அதில் வந்து 2 ஸ்ப்ரிங் இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும். இதாக இருக்குது, எமரி பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி துருவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட லைட்ரு வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதாவது லைட்ரு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, உள்ளே ஒரு லைட்ரு வந்து அடிக்கிற அந்த ஸ்பார்க் வரும் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு டெஸ்டர் எடுத்து வச்சுட்டு முன்னாடி அடிங்க, பின்னாடி வந்துடும் ரிவர்ஸில். அதையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திங்களோ அப்படியே செட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்த மாதிரியே திரும்ப உள்ளே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதே போல் தான் நான் எங்கள் வீட்டில் பண்ணேன், ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து லைட்ரு வந்து உங்கள் வீட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னா தூக்கி போட வேண்டாம், புது லைட்ரு வாங்க வேண்டாம். நான் சொன்ன மெத்தட் படி உள்ள டஸ்ட்டு எதாவது இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போடுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.